ஹரியானாவில் கைதான ஷஹீனா ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பின் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரியானாவில் கைதான ஷஹீனா தீவிரவாத அமைப்பிற்கு தலைமை வகித்தவர் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஃபரிதாபாத்தில் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட வழக்கில் மருத்துவர் ஷஹீனா ஷாஹித் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வேளையில் அவர் தீவிரவாத அமைப்பிற்கு தலைமை வகித்தவர் என தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜமாத் உல் மோமினத் தீவிரவாத அமைப்பிற்கு தலைமை பொறுப்பிற்கு பணியமர்த்தப்பட்டதாக டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது ஹரியானாவில் கைதாகி இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் தொடர்பான என்னென்ன விவரங்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறாங்க? வணக்கம் பிரிகா. டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக அதுல இந்த பெண் டாக்டருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இவரை ஃபரிதாபாத்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவருடைய பெயர் ஷஹீனா ஷாஹித். இந்த பெண் டாக்டருடைய கார்ல AK-47 துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இவருக்கு ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான்ல இருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒன்று. அதனுடைய பெண்கள் பிரிவு ஜமாத் உல் மொமினத் அப்படிங்கிறது. இந்த பெண்கள் பிரிவுக்கு ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய தலைவர் மசூத் அசாரின் சகோதரி சாடியா அசார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் இந்த பெண்கள் இங்க தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த ஷஹீனா ஷாஹித் வேலை செய்தார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவலை விசாரணை அமைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஷஹீனா ஷாஹித்துக்கு முக்கியமான வேலை ஜெய்ஷ்-இ முகமது தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்தியாவிலையும் அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய பெண்கள் பிரிவை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அதற்கு தேவையான ஆட்களை நீங்க சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய பணியை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜமாத் உல் மொமினாத் அமைப்பினுடைய இந்திய தலைவராகவும் டாக்டர் ஷஹீனா ஷாஹித் தான் செயல்பட்டார் அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய டார்கெட்டே இந்த பயங்கரவாத இயக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்துறது தான். அதற்கான வேலைகள்ல ஷஹீனா ஷாஹித் ஈடுபட்டதாக சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, ஏழைகளை அல்லது சற்று கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கவங்களை, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம், குறிப்பாக பெண்கள், அவங்கள மூளை பிளவை செய்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைப்பதும், ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய பெண்கள் பிரிவில் உறுப்பினர் ஆக்குவது தான் எங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, சாதியா அசார் அவருடைய கணவர் யூசுப் அசார் தான் கந்தகார் விமான கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர். அப்படிப்பட்ட சாதியா அசார் நடத்தக்கூடிய அமைப்புல தான் ஷஹீனா ஷாஹித் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறாரு. அமைப்புக்கு ஆள் சேர்ப்பது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகளுக்கு தேவையான அந்த வெடிமருந்துகளை பதுக்கி வைக்கிறது, அதை வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாத அமைப்புகள் கிட்ட இருந்து பணம் வாங்கி இங்க கொடுக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாமே ஷஹீனா ஷாஹித் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு விசாரணை மூலமாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த டெல்லி தாக்குதல் மட்டுமில்ல, ஹரியானால 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுலையும் ஷஹீனா ஷாஹித்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய லால்பாக் பகுதியை சேர்ந்தவங்க. இதுல இன்னும் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, ஷஹீனா ஷாஹித் எத்தனை பேரை மூளை செலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார், அந்த ஜமாத் உல் மொமினத் அமைப்புல இந்தியாவில எத்தனை பேர் இணைந்து இருக்கிறாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இந்த ஹரியானா டெல்லி இங்க மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்தியாவுடைய பிற பகுதிகளுக்கும் அதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்களா, இவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அடிப்படைவாத இயக்கங்கள் எவை, இப்படி பல்வேறு முக்கியமான கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. இதற்கான பதில் NIA உள்ளிட்ட அமைப்புகள் நடத்தக்கூடிய விசாரணை மூலமாக தெரிய வரலாம். நன்றி கவியரசன், விவரங்களை வழங்கியமைக்கு.